Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம கிழங்கா மீன் வறுவல் தான் பார்க்க போறோம். ஸோ கிழங்கா மீன் குழம்பு வந்து ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கிங்க. ப்ளஸ் நான் நிறைய மீன் வறுவல் ரெசிபீஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். அதோட ரெசிபீஸும் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு. இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மீன் வறுவலுக்கு நம்ம ஃபஸ்ட் வந்து மசாலா வந்து அரைச்சிக்கலாம். ஸோ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கேன். ஸோ கருவேப்பிலை வந்து நம்ம சேர்க்கும் போது வறுவலுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். நீங்கள் நார்மலாகவே இது மாதிரி சேர்த்து பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் வறுக்கும் போது கருவேப்பிலை எப்படி தூவி விட்டிங்கன்னா அதோட சாறு அப்பவும் இறங்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு அதை வந்து நான் குட்டி குட்டியாக வந்து நறுக்கி சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து சேர்க்கும் போது இப்போது இந்த கிழங்கா மீன், சங்கரா மீன் அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சப்புன்னு தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நல்ல மசாலா ஃப்ளேவர் ஏறணும் அப்படின்னா இந்த மாதிரி இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ இது கூட வந்துட்டு நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு லெமன் ஜூஸ் வந்து எடுத்திருக்கேன். லெமன் ஜூஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து குழம்புக்காக நீங்கள் ஊற வச்சுருப்பீங்க இல்லையா புளி, அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு நல்ல ஃப்ளேவர், ஒரு புளிப்பு ஃப்ளேவர் இருக்குன்றதுக்காக நான் லெமன் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் மற்ற மீனுக்கு வந்து இஞ்சி பூண்டு சேர்க்கலைன்னா கூட இந்த மாதிரி மீனுக்கு வந்து நீங்கள் சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கம்மியான துண்டுகள் தான் வறுக்க போகிறேன், அதனால தான் நான் எல்லாமே கம்மியாக சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மசாலா வந்து ஒரு 1லேருந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூட வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். பெப்பர் அண்ட் ஜீரா ரெண்டுத்தையும் அரைச்சி வச்சுருந்த பவுடர். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து தண்ணியே விடாமல் நம்ம வந்து மையாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ நமக்கு இந்த மாதிரி திக் பேஸ்ட் வந்து கிடைக்கும். தண்ணி விடாமையே நமக்கு இவ்வளோ பேஸ்ட் கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம மீனை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கோட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இவந்தோ நம்ம வந்து லெமன் ஜூஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கோம், வேறு எந்த தண்ணியும் சேர்க்கலை. அதுலேயே நமக்கு லைட் தண்ணி இருக்கிறனால நம்ம எந்த ஒரு தண்ணியும் சேர்க்க வேண்டாம். இப்போ இது கூட இந்த தண்ணியை வந்து சரி பண்ணுறதுக்கு நான் இன்னொரு இன்க்ரீடியன்ஸும் சேர்ப்பேன், அது என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நல்லா வந்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம் மசாலாவை எல்லா மீன்லேயும். நான் மொத்தம் வந்து இந்த 4 பீஸ் தான் வந்து செய்ய போகிறேன். ஸோ இது கூட வந்து இப்போது நம்ம கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறனால கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறனால தண்ணி மட்டும் இல்லை, ப்ளஸ் உங்களுக்கு வந்து நல்ல மீன் மசாலா வந்து உதிராமல் நல்லா மொறுமொறுன்னு நல்லா வரும். அதுக்கும் நீங்கள் வந்து சேர்க்குறது பெஸ்ட்டு. நீங்கள் மற்ற வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்க்காமல் விட்டதே இல்லை. எல்லா மீன் வறுவலுக்குமே நான் சேர்த்துருப்பேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நமக்கு கொஞ்சம் இப்போ கட்டியாக இருக்க பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இதை ஒரு 1 hour மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 1 hour மேரினேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். அதில் வந்து எண்ணெய் வந்து சுற்றி நல்லா ஊற்றிட்டு ஒவ்வொரு மீனையும் வந்து மசாலாவோடு அப்படியே எடுத்து நம்ம வச்சிட வேண்டியதான். நல்ல சூப்பராக வந்து ஒவ்வொரு சைடு ஃப்ரை ஆகிறதுக்கு வெயிட் பண்ணி நம்ம எடுத்து திருப்பி மாற்றிக்கிட்டோன்னா நம்மளோட மீன் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ இந்த மீன் ஃப்ரை மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கிழங்கா மீன் பொறுத்த வரைக்கும் மசாலா வந்து நல்லா உள்ளே போய் சேரவே சேராது. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் மசாலா அரைச்சி சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் ஃப்ளேவராக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு சிக்கன் சாப்பிட்ட அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ அந்த இது வந்து நல்லாயிருக்கும். வறுவல் தான், என்ன தான் நம்ம மீன் குழம்பு செஞ்சாலும் நம்ம வறுவல் இல்லாமல் சாப்பிட மாட்டோம். வறுவல் வந்து இந்த மாதிரி டேஸ்டியாக பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து வறுத்து எடுத்துட்டேன் சூப்பராக. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ கிவ்அவே வந்து நம்ம கிட்ட நெருங்கிட்டுருக்கோம். ஸோ இப்போவாவது நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க இப்போ கூட ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து கிவ்அவேல வின் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் வந்து ரிப்பீட்டடாக சொல்லிகிட்ருக்கேன். இன்னொரு வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட்டு நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.